அடுத்த கொஸ்டின் பயிற்சி 3.14 7வது கொஸ்டின் 3a + 4b = 10 மற்றும் ab = 2 எனில் 27a³ + 64b³ மதிப்பு காண்க. இப்போ இந்த கேள்வியில் 27a³ + 64b³ மதிப்பு கேட்குறதுனால பவரில் 3 இருக்குது. அப்போ கொடுத்துருக்க இந்த சமன்பாட்டை இரண்டு சைடும் க்யூப் எடுத்தோம் அப்படின்னா இதோட ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 3a + 4b³ இந்த சைடு என்ன பண்ணணும், பவர் 3 போட்டுக்கணும். இது a + b³ அப்படிங்கிற ஃபார்முலா படி இருக்குது. அதோட ஃபார்முலா a³ + b³ + 3ab × a + b அப்படிங்கிறது இதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இங்கே ஏக்கு பதிலாக இங்கே 3a இருக்குது. இப்போ a = 3a. b இருக்க வேண்டிய இடத்துல 4b இருக்குது. இப்போ b = 4b. இப்போ இந்த ஃபார்முலாவில் a³ பதிலாக 3a³ + b³ பதிலாக 4b³ + 3 a க்கு 3a, bக்கு 4b, a + bக்கு 3a + 4b = 10 3 டைம் எழுதி பெருக்கணும்னா 1000 கிடைக்கும். இதை பெருக்கினா 3³ 27, ஏவை க்யூப் பண்ணால் a³ ப்ளஸ் 4 க்யூப் பண்ணோம்னா 64, 4 × 4 × 4 64 b³ ப்ளஸ் 3 × 3 3 9 9 36 a × b ab 3a + 4b = 1000. 27a³ + 64b³ + 36 ab-யோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2ன்னு போட்டுக்கணும். 3a + 4b-யோட வேல்யூ 10ன்னு இருக்குது. இப்போ இங்கே 10 போட்டுக்கலாம். = 1000. 27a³ + 64b³ + 36 2 72 72 10ஆல் பெருக்கினா 720 = 1000. 27a³ + 64b³ = 1000 + 720 அங்கிட்டு போனால் -720. ரெண்டையும் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 280 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பயிற்சி 3.7ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வகுத்து ஈவு மீதி காண்க. சரி, வகுத்து ஈவு மீதி காண்க அப்படிங்கும்போது இந்த வகுத்தலுக்கு பேர் தொகுமுறை வகுத்தல்னு பேர். சரி, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது 4x³ + 6x² - 23x + 18 / x + 3. x + 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும், x + 3 = 0ன்னு எடுத்துக்கணும். இப்போ x = +3 அந்த சைடு போகும்போது -3ஆக மாறிடும். இப்போ இதோட கெழுக்கள் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 4 6 -23 18. அந்த -3 எடுத்து இங்கே வெளியில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் நம்பர் எப்போ என்ன பண்ணணும், 0ன்னு போட்டுக்கோங்க. 4ஐயும் 0ஐயும் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா 4, மேலேருந்து கீழே ப்ளஸ் மைனஸ் பண்ணணும், சைடில் பார்த்தீங்கன்னா பெருக்கல் பண்ணணும். ஸோ இப்போ 3 12 இங்கே கிடைக்கும். 3 4 பெருக்குனா 12. இது குறி மாறி இருக்குது, வேறு குறியாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணணும். அப்போ 12 6 போயிடுச்சுன்னா 6 கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி என்னவோ அது போட்டுக்கணும். அடுத்தது 3 18 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ 23ல் 18 போயிடுச்சுன்னா -5. அடுத்தது 3 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறதுனால ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 18ஐயும் 15ஐயும் ப்ளஸ் பண்ணால் 33. அந்த 33ங்கிறது மீதி. ஈவு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குது. இதில் என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட் நம்பர் அதாவது பின்னாடி வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து கான்ஸ்டன்ட் அதாவது மாறிலி உறுப்பு, அடுத்தது எக்ஸ் டேர்ம், அடுத்தது x² டேர்ம் அப்படிங்கிறதுனால 4x² - 6x - 5 அப்படிங்கிறது தான் ஈவு. மீதி 33. அடுத்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு 3.37 x⁴ + 10x³ + 35x² + 50x + 29. இதை x + 4ஆல் வகுக்க கிடைக்கும் ஈவு x³ - ax² + bx + 6 எனில் a, bயின் மதிப்பு மற்றும் மீதி காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போன கணக்கு மாதிரியே தான், தொகுமுறை வகுத்தல் தான். சரி, இப்போ ஃபஸ்ட்டு x + 4ன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம 4 = 0ன்னு வச்சுக்கணும். +4 அந்த சைடு போனால் -4ன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதோட கெழுக்கள்லாம் எடுத்து எழுதுறோம்னா இதோட கெழு 1, நம்பர் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம 1ன்னு வச்சுக்கணும். இதில் +10 +35 +50 +29. இப்போ இந்த -4 எடுத்து இங்கே வெளியில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் நம்பர் 0, 1ஐயும் 0ஐயும் கூட்டினா 1, ஒரு நாள் 4, ஒரு மைனஸ் போட்டுக்கணும். இப்போ 10ல் 4 போயிடுச்சுன்னா 6, 4 6 24, ஒரு மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கணும். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 11, பெரிய நம்பர் ப்ளஸ்னால +11. அடுத்து 4 11 44, 4 11 44. அப்போ 50ல் 44 போயிடுச்சுன்னா +6. அடுத்து 4 6 24 -24, ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா மீதி 5 கிடைக்குது.
இப்போ ஈவு நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் நம்பர் மாறிலி, அடுத்து எக்ஸ் உறுப்பு, எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பு, எக்ஸ் க்யூப் உறுப்பு. இப்போ ஃபஸ்ட் நம்ம எழுதுறது எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6. சரி, நமக்கு கணக்குலேயே ஒரு ஈவுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸ் க்யூப் மைனஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 6ன்னு. இப்போ இந்த மீதியும் இந்த ஈவும் ரெண்டும் சமமாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் எக்ஸ் க்யூப் தான் இருக்குது, இதுவும் எக்ஸ் க்யூப் தான் இருக்குது, லாஸ்ட் நம்பர் 6 தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கெழு ரெண்டையும் பாருங்கள், இங்கே 6x க்யூப், இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரி, எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 6 இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கெழு மைனஸ் ஏ இருக்குது. அப்போ மைனஸ் ஏ ஈக்குவல் டு 6, ஏ ஈக்குவல் டு இந்த மைனஸ் அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் 6. அதே மாதிரி பி எக்ஸ்ன்னு இருக்குது, எக்ஸோட கெழு இங்கே பி இருக்குது, இங்கே 11 இருக்குது. இப்போ பி ஈக்குவல் டு 11 அப்படிங்கிறது ஆன்சர். மீதி இங்கே உள்ள 5. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு 3.40 எக்ஸ் க்யூப் மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 24ஐ காரணிப்படுத்தவும். இந்த காரணிப்படுத்துகிற கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதோட கெழுக்கள் அதே தொகுமுறை வகுத்தல் தான். கெழுக்களை ஃபஸ்ட் எழுதிக்கணும், 1 மைனஸ் 5 மைனஸ் 2 ப்ளஸ் 24. இப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர் நம்மளாக கண்டுபிடிச்சி போடணும். அது எப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள், கூட்டி பார்த்து 0 வந்துச்சு அப்படின்னா இங்கே 1 போடுற மாதிரி இருக்கும். 0 வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொரு நம்பரை நம்ம கண்டுபிடிச்சி போடணும். ஆனால் இந்த 24க்கு ஒரு சின்ன ஐடியா என்னென்னா, 24 எப்போவுமே 3 காரணி வரும். ஏன்னா எக்ஸ் க்யூப் இருக்கிறதுனால 3 காரணி, 2 3 4 தான் பிரியும். 24 2 3 4 பிரியும். அப்போ இந்த 2 3 4 தான் காரணி. அது என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் 2 ப்ளஸ் 2ங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். சரி, இப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் மைனஸ் 2 போட்டால் தான் இங்கே 0 வரும். 0 வந்தால் தான் நம்ம காரணின்னு எழுதுவோம். இப்போ 1ஐயும் 0ஐயும் கூட்டினா 1, ஓ 2 மைனஸ் 2. இது ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். 5 2ஐயும் கூட்டினா 7, அந்த குறியை அப்படியே போட்டுக்கணும். அடுத்து 7 14, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ இங்கே ப்ளஸ் 14 இருக்குது, மேலே மைனஸ் 2 இருக்குது, ரெண்டையும் கழிச்சோம்னா ப்ளஸ் 12. அடுத்து 2 12 24, ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் 24, மேலே ப்ளஸ் 24, கீழே மைனஸ் 24, 0 வந்துடுச்சு. அதனால் இங்கே மைனஸ் 2 இருக்குது, நம்ம எழுதும்போது ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 2 ஒரு காரணி. அடுத்தது 3 போட்டாலும் சரி 4 போட்டாலும் சரி, எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம 4 போட்டு பார்ப்போம். 1ஐயும் 0 கூட்டினா 1, ஒரு நாள் 4, இது மைனஸ் 7, கீழே ப்ளஸ் 4, 7ல் 4 போயிடுச்சுன்னா 3, பெரிய நம்பர் குறி மைனஸ் 3 12, மைனஸ் 12, 12ல் 12 போனால் 0. இப்போ எக்ஸு இங்கே ப்ளஸ் 4 இருக்குது, அங்கே போகும்போது மைனஸ் 4 ஆகிடும், ஒரு காரணி. கீழே உள்ள 1 மைனஸ் 3ங்கிறது 1ங்கிறது எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ 1ங்கிறது எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் மைனஸ் 3 ஒரு காரணி. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதும்போது கேள்வி எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 அப்படிங்கிறது தான் இதோட காரணிகள். அடுத்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு 3.50 நீக்கல் முறையில் தீர்வு காண்க. 4a ப்ளஸ் 3b ஈக்குவல் டு 65 மற்றும் a ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 35 அப்படின்னு சொல்லி 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஏபியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு இந்த கணக்கோட இது. ஃபஸ்ட்டு 4a ப்ளஸ் 3b ஈக்குவல் டு 65 ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருவோம். a ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 35 ஈக்குவேஷன் 2. முதல் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கலாம். ரெண்டாவது ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் இங்கே 4 வரும். 4ஐயும் கேன்சல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4a ப்ளஸ் 4 × 2 8b 35 × 4 140. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் தான் இது அடிபட்டு போகும். அப்போ எல்லாத்துக்கும் குறி மாற்றிக்கலாம். இது மைனஸ் 8 ப்ளஸ் 3 இருக்குது. அப்போ குறி மாறி இருக்கிறதுனால இதுலேருந்து கழிச்சோன்னா மைனஸ் 5b ஈக்குவல் டு 140ல் 65 போச்சுன்னா 75. இதோட குறி மைனஸ் ஆகிறதுனால மைனஸ் 75. அப்போ b ஈக்குவல் டு மைனஸ் 75 பை மைனஸ் 5 அடித்தோம்னா 15 5 75. அடுத்தது இந்த பியோட வேல்யூவை எடுத்து இரண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதான் இரண்டாவது ஈக்குவேஷன். a ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 35, a ப்ளஸ் 2b பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணணும் ஈக்குவல் டு 35, a ப்ளஸ் 2 15 30 ஈக்குவல் டு 35, a ஈக்குவல் டு 35 மைனஸ் 30, ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா a ஈக்குவல் டு 5. இப்போ தீர்வு என்ன கிடைக்குது, ஏவோட வேல்யூ 5னும் பியோட வேல்யூ 15 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. அடுத்த கேள்வி பயிற்சி 4.1ல் ரெண்டாவது கொஸ்டின். ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் விகிதம் 1:2:3 எனில் முக்கோணத்தின் ஒவ்வொரு கோண அளவையும் காண்கன்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ முக்கோணத்தோட கோண அளவுகளோட விகிதம் கொடுத்துருக்காங்க 1, 2, 3 அப்படிங்கிறது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு கோணத்தையும் 1x, 2x, 3x அப்படின்னு 3 கோணங்களையும் வச்சுக்கலாம். இப்போ ஏபிசி அப்படிங்கிற 3 கோணம் இருக்குது. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ கோணம் ஏ ப்ளஸ் கோணம் பி ப்ளஸ் கோணம் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. கோணம் ஏவை நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், இங்கே எக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறதுனால எக்ஸ்ன்னு இங்கே போட்டுக்கலாம். கோணம் பிஏ 2xன்னு வச்சுருக்கோம். கோணம் சிஏ 3xன்னு வச்சுருக்கோம். 180 டிகிரி. மொத்தம் கூட்டினோம்னா 6x ஈக்குவல் டு 180. எக்ஸ் ஈக்குவல் டு 180/6 அடித்தோம்னா 30 டிகிரி. எக்ஸோட வேல்யூ 30 டிகிரி. என்ன பண்ணிக்கலாம், ஏவோட வேல்யூ அப்போ 30 டிகிரி, பியோட வேல்யூ 2xன்னு வச்சுருக்கிறதுனால 2 × 30 டிகிரி ஈக்குவல் டு 60 டிகிரி. அடுத்து கோணம் சிஏ நம்ம என்ன வச்சுருக்கோம், 3xன்னு வச்சுருக்கோம். அப்போ 3 × 30 டிகிரி ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ 3 ஆங்கிள் 30, 60, 90 டிகிரி. 3 கூட்டினா 180 வந்துடும். அடுத்த கொஸ்டின், எடுத்துக்காட்டு 4.5. இதுவும் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஆரம் 12 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 2√11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள நாணின் நீளம் காண்க. ஒரு வட்டம் இருக்குது. இந்த வட்டத்தில் ஆரம் கொடுத்துருக்காங்க. மையப்புள்ளியிலேருந்து இந்த தொலைவு ஆரம் 12 சென்டிமீட்டர். மையத்திலிருந்து ஒரு நாண் இருக்குது, ஏசி அப்படிங்கிற ஒரு நாண் இருக்குது. அந்த நாண் மையத்திலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குன்னா 2√11 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த நாணோட நீளம் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் படத்துலையே இது ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்குது. செங்கோண முக்கோணம் ஓஏபியில் செங்கோண முக்கோணம் வந்துச்சுனாவே நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பித்தாகரஸ் தேற்றப்படி கர்ணம் ஸ்கொயர், எது கர்ணம்னா ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு மற்ற 2 பக்கத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஓ ஸ்கொயர். ஓஏங்கிறது 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 2√11 ஹோல் ஸ்கொயர். 12 ஸ்கொயர் பண்ணால் 12 12 144 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √11 ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும், வெறும் 11 மட்டும் வரைக்கும். இப்போ 4 11 44 வந்துடும். இந்த 44 அந்த சைடு கொண்டு போனால் -44 மாறிடும். இப்போ 144 -44 ஈக்குவல் டு 100ன்னு கிடைக்கும். ஏபி ஸ்கொயர் 100னா ஏபி ஈக்குவல் டு √100. ஏபி ஈக்குவல் டு 100க்கு ரூட் எடுத்தோம்னா 10. நாணின் நீளம்ங்கிறது நம்ம 7 ஆரம்பித்து சியில் முடியறது. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஏபியோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த செங்குத்து கோடு நாணை இரு சமக்கூறிடும் அப்படின்னு சொல்லி ஒரு தேற்றம் ஒன்று இருக்குது. அதுபடி பார்த்தா இங்கே என்ன இருக்கோ அதே போல் இன்னொரு மடங்கு இங்கே இருக்கும். அப்போ நாணின் நீளம் 2 × ஏபி 2 × 10 ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின், எடுத்துக்காட்டு 5.5. ஏ 3,1, பி 6,4 மற்றும் சி 8,6 என்ற புள்ளிகள் ஒரு கோடமையும் புள்ளிகள் என நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கோடமையும் புள்ளிகள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என நிறுவுக, இணைகரத்தை அமைக்கும் என நிறுவுக, இது எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான், தொலைவு ஃபார்முலா. டி ஈக்குவல் டு √2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். தான் ஃபஸ்ட்டு இதுக்கு ஏபி கண்டுபிடிக்கணும். ஏவுக்கு 3,1, பிக்கு 6,4, இது x1 y1, இது x2 y2ன்னு வச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 6 - 3 ஹோல் ஸ்கொயர், 4 - 1 ஹோல் ஸ்கொயர். 6லேருந்து 3 கழிச்சா 3 ஸ்கொயர், 4லேருந்து 1 கழிச்சா 3 ஸ்கொயர். 3 9 ப்ளஸ் 3 9, 9 9 கூட்டினா 18. 18 9 2 18 நம்ம எழுதலாம். 9க்கு ரூட் எடுத்தால் 3, 2க்கு ரூட் எடுக்க முடியாது. அப்போ 3√2 அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது பிசி கண்டுபிடிக்கணும். பிசி எழுதிட்டு இது x1 y1 x2 y2ன்னு வச்சுக்கணும். 8 - 6 ஹோல் ஸ்கொயர், 6 - 4 ஹோல் ஸ்கொயர். 8ல் 6 போச்சுன்னா 2 ஸ்கொயர், 6ல் 4 போச்சுன்னா 2 ஸ்கொயர். 2 2 4, 2 2 4, 4 4 கூட்டினா 8. 8 4 × 2ன்னு எழுதலாம். 4க்கு ரூட் எடுத்தால் 2, ரூட் 2 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது ஏசி. ஏசி எழுதிட்டு x1 y1 x2 y2ன்னு வச்சுக்கோங்க. 8 - 3 ஹோல் ஸ்கொயர், 6 - 1 ஹோல் ஸ்கொயர். 8ல் 3 போச்சுன்னா 5 ஸ்கொயர், 6ல் 1 போச்சுன்னா 5 ஸ்கொயர். 5 25, 5 25, ரெண்டையும் கூட்டினா 50 நமக்கு கிடைக்குது. அப்போ 50 25 × 2ன்னு எழுதலாம். 25க்கு ரூட் எடுத்தால் 5, 2க்கு ரூட் எடுக்க முடியாது. அப்போ ரூட் 2 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஏபி பிசி ஏசி 3 கண்டுபிடிச்சாச்சு. இந்த 3 ஆன்சரில் ஏதாவது 2 கூட்டி பார்த்தோம்னா 3வது பக்கம் நமக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி உள்ளது பார்க்கணும். இப்போ ஏபியும் பிசியும் கூட்டி பார்க்கலாம். 3√2 ப்ளஸ் 2√2. ரூட் 2 பொதுவாக எடுத்தோம்னா இங்கே 3 இருக்கும், இங்கே 2 இருக்கும், கூட்டினா 5. அப்போ 5√2. அதோட ஆன்சர் ஏசியோட ஆன்சராக இருக்குது.
ஏசி. இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும் அல்லது ஒரு கோடமையும் புள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, எடுத்துக்காட்டு 5.17 புள்ளிகள் 3,5 மற்றும் 8,-10 ஆகியவற்றை இணைக்கும் கோட்டு துண்டை 3:2 என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கும் புள்ளியின் ஆயத்தொலைவுகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 புள்ளியை கொடுத்துருக்கனால ஏபி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இது x1 y1, இது x2 y2. 3:2 என்ற விகிதத்தில்னு கொடுத்துருக்காங்க. அப்போ விகிதத்தில்னால m/n, mக்கு 3 nக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். உட்புறமாக பிரிக்கும் புள்ளிக்கு ஃபார்முலா mx2 + nx1 / m+n, my2 + ny1 / m+n. mக்கு 3, x2 8, nக்கு 2, x1 3 / 3 + 2. mக்கு 3, y2 -10 + nக்கு 2, y1 5, m+n 3 + 2. அடுத்தது 324 ஈர்மூணு 6 / 5, 3 10 -30 + ஈரஞ்சு 10 / 5. 24 6 கூட்டினா 30 / 5. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 30ல் 10 போயிடுச்சுன்னா 20, பெரிய நம்பர் மைனஸ்னால -20 / 5. அடித்தோம் அப்படின்னா 6 5 30, 4 5 20. அப்போ 6 - 4ங்கிறது ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பயிற்சி 6.2ல் 2ல் ஃபஸ்ட்டு மதிப்பு காண்க. tan 45 டிகிரி பை கொசீக்கன் 30 டிகிரி ப்ளஸ் சீக்கன் 60 டிகிரி பை காட் 45 டிகிரி மைனஸ் 5 சைன் 90 டிகிரி பை 2 காஸ் 0 டிகிரி. இப்போ tan 45ஓட மதிப்பு 1, கொசீக்கன் 30ஓட மதிப்பு 2 ப்ளஸ் சீக்கன் 60ஓட மதிப்பு 2, காட் 45ஓட மதிப்பு 1 மைனஸ் 5 சைன் 90க்கு 1 பை 2 காஸ் 0க்கு 1 தான். இது 1/2, 2/1, 1 5 5, 1 2 2ன்னு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட் நம்பருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் நமக்கு வந்து பகுதி 2ன்னு இருக்கு. ஆனால் 2வது நம்பருக்கு பகுதி 1 தான் இருக்குது. இப்போ 2 கொண்டு வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை கூட்டவோ கழிக்கவோ முடியும். அதனால் நம்ம இதை 2ஆல் பெருக்கினா பகுதி 2 வந்துடும். மேலே 2ஆல் பிரிக்கணும். 1 2 2 4 -5, 4 1 கூட்டினா 5 -5 / 2, 0/2 ஆன்சர் 0.